சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, சித்தர்களின் அருள் என்றென்றும் உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களை சென்று அடைவதற்கு அவர்கள் சொல்லி இருக்கிற செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம். அந்த பகிர்ந்து கொள்ளுகிற அரிய வாய்ப்பை உலகுக்கு தந்ததற்கு டாக்டர் பிளஸ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சாதாரண விஷயம் அல்ல. ஊடகங்கள் ஆற்றுகிற பங்கு, பணி அளப்பரிய பணி. சமூக ஊடகங்கள் இன்றைக்கு மக்களுக்கு பல செய்திகளை கொண்டு சேர்க்கிறது, பல அச்சங்களை மக்கள் மனதில் இருந்து நீக்குகிறது. ஏன்னா உடல் ஒரு அளவுக்கு மேல பருத்து போச்சுன்னா இனி இலைக்கெல்லாம் முடியாது, நீ அப்படியே தான் சொல்றவனே பாதி. நம்மள அந்த எண்ணத்தை விட்டுப்படுவான். இன்னொன்று, நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாருமே முயற்சி பண்ணுவோம் உடம்பு இழைக்கணுன்றதுல. உடம்பு பருத்தவர்கள் எல்லோரும் உடம்பு இழைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதவர்களே இல்லை. ஏன்னா உடல் இழைத்திருந்த போது எப்படி இருந்தது என்பது அவர்களுக்கு நினைவில் இருக்கிறது. உடல் பருத்து விட்டதுனால எப்படி சுறுசுறுப்பு கெட்டது, சோம்பல் வந்தது, பல நோய்கள் வந்து பீடித்தது, அதுவும் அவர்களுக்கு தெரிகிறது. அதில இருந்து வெளியில வர வேண்டும் என்று ஆசைப்படாதவர்களே இல்லை. இந்த உடல் இழைக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ரகசியம். உடம்பு இழைக்கணுமா, அதுக்கு ஒரு சிறந்த வழி உணவு கட்டுப்பாடு. சொல்லுவாங்க, ஐயா நான் எவ்வளவோ டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து பார்க்குறையா இழைக்க மாட்டேங்க. என்ன டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறீங்க? காலையில் 2 இட்லி தாயா சாப்பிட்றேன், அப்படி இருந்தும் இழைக்க மாட்டேங்க. மதியத்தில் ஒரு கைப்பிடி சோறு தாயா சாப்பிட்றேன், 2 கரண்டி சோறு கூட இல்லையா, அப்பவும் இழைக்க மாட்டேங்க. இரவில் சப்பாத்தி தாயா சாப்பிட்றேன், அப்பவும் சப்பாத்தி ஏதோ விஷம் மாதிரி, சப்பாத்தி தாயா சாப்பிட்றேன். சப்பாத்தியை தான் சாப்பிட்டு கொண்டு வட இந்தியாவிலே அப்படி முழுன்னு இருக்கிறார்கள். ஆனால் உடல் இழைக்க மாட்டேங்கிறது. இப்போ உடல் இழைக்க வேண்டுமானால் உண்டே பருத்த உடலை உபவாசம் இருந்தே இழைக்க வேண்டும் என்று எல்லோரும் அறிவோம். ஆனால் உடம்பு இழைக்கிறதுக்கு வேண்டிய முயற்சிகளை எடுக்கிற போது பசி, ஒரு வேளை சாப்பிடாம இருந்தால் கொஞ்சம் அப்படி தாக்கு பிடிக்குது. 2 வேளை சாப்பிடலன்னா கப கப கபன்னு எரியுது. அப்புறம் தலைவலி வந்து விடுது. அப்புறம் சோர்ந்து படுத்துக்கிறோம். சே, இதை விட சாப்பிட்றதே பெட்டர்ன்னு அது போயிடும். இதை விட கொடுமை, 2 நாள் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி உணவு கட்டுப்படுத்தி தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு அப்படி மேனேஜ் பண்ணி இருந்தா பார்க்க வரவன் என்னங்க உடம்பு சரியில்லையா, மூஞ்சி இப்படி டொக்குன்னு போச்சு, அவன் ஒரு பக்கம். இப்போ உடல் இழைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தொப்பை கரையணும். என்னை வந்து கேட்குறவங்களே, ஏன் உடம்பெல்லாம் பரவாயில்லையா, அவ்வளோ பெருசாக இல்லை, தொப்பைதாயா பெருசாக இருக்குது, அதை கரைக்கிறதுக்கு என்னையா பண்ணுறது? தொப்பையை மட்டும் குறைக்கிறதுக்கு தொப்பை மாத்திரைன்னு ஒரு மாத்திரையாக விற்கிது, மருந்தாக விற்கிது. ஒட்டுமொத்த உடலையும் இழைக்க செய்து கொழுப்பு சத்தை அகற்ற வேண்டாம். இந்த கொழுப்பை அகற்றுவது எப்படி? அதுக்கு நான் சில எளிய உபாயங்களை சொல்கிறேன், பின்பற்றுங்கள், நிச்சயமாக முடியும். ஆனால் எவ்வளவு நாள்னு கேட்காதீங்க, குறைந்தது எத்தனை மாதம்னு கேளுங்க. இப்போ ஒரு 30-35 வயசுல தான் நம்ம உடம்பு பருத்து போச்சு இழைக்கணும்னு நினைக்கிறோம், 40 வயசுல இழைக்கணும். இவ்வளவு காலம் 3 வேளைங்கிறது 6 வேளை கிடைச்ச போதெல்லாம் சாப்பிட்டுருக்கிறோம் இல்லை, சாப்பிட்ருக்கோன்னு சொல்றதை விட கொஞ்சம் கொச்சி அதை தின்னு இருக்கிறோம் இல்லை. ஏன் தின்னுன்னு சொன்னா, தீனியை தின்னுவது, உணவை உண்ணுவது. ஆடு மாடுதான் தீனியை தின்னுது. அந்த மாதிரி நேரங்காலம் இல்லாமல் உணவு என்பது 3 வேளை அப்படி சாப்பிடணும். நேரங்காலம் இல்லாமல் எப்போ கிடைக்குதோ எது கிடைக்குதோ அதை போட்டு வயிற்றுல போட்டு நிரப்பி அதில் இருக்கிற சர்க்கரை சத்தும் கொழுப்பு சத்தும் உடல்ல போய் படிந்து அது அணுவாக கிராமாக கூடி பல கிலோவாக ஆகிவிட்ட உடம்ப சில நாட்களிலே கிலோ கணக்கில் குறைக்கணும்னா எப்படி குறைக்க முடியும்? குறைக்க முடியும். அதற்கு வழி இருக்கிறத பிறகு சொல்லுகிறேன். முதல்ல என்ன பண்ண வேண்டும்? சில எளிய உபாயங்களை கையாள வேண்டும். 1, அருகம்புல். ஒரு கைப்பிடி அருகம்புல், 4 அல்லது 6 மிளகு, 1/2 தேக்கரண்டி சீரகம். இந்த அருகம்புல்ல பொடியா நறுக்கி இந்த சீரகத்தையும் மிளகையும் சேர்த்து ஒரு மிக்சியில போட்டு தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்து, அது நன்றாக நைஸாக அரைப்பட்ட பின்னால் ஒரு துணியில வைத்து வடிகட்டி, ஃபில்டரில் வடிகட்டினா திப்பி திப்பியாக இருந்தால் அது தொண்டையில் அருவம், சாப்பிட நல்லா இருக்காது.
அதை வடிகட்டி சாப்பிட்டீங்கன்னா தனி அருகம்புல்ல சாப்பிடுவதை விட பல மடங்கு பலனை இதில் நீங்க எதிர்பார்க்க முடியும். ஏன்னா மிளகு இருக்கிறது, சீரகம் இருக்கிறது, அகத்தை சீர் செய்கிற சீரகம், 3 நாடிகளையும் நலம்பை பயக்கிற வல்லமை படைத்த மிளகு. ஆக இந்த இரண்டோடு சேர்த்து சாப்பிடுகிற போது ருசியாகவும் இருக்கும். இப்போ அருகம்புல் சாறு எவ்வளவு குடிப்பது? ஒரு 200 மில்லி போதும் ஒரு நாளைக்கு, தினம் காலையில். அதில் என்ன பலன்? அருகம்புல் சாறு சாப்பிட்டு விட்டு எதுவும் தண்ணி எதுவும் குடிக்காதீங்க, அருகம்புல் சாறை மட்டும் குடிங்க காலையில் வெறும் வயிற்றுல. ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு முறை மலம் இலகி போகும். எல்லா கண்ட இடத்துல படிஞ்சிருக்கிற கொழுப்பெல்லாம் அடிச்சுட்டு வெளியே வந்துடும். முதல்ல ஹைப்பர் கிளைசீமியா என்று சொல்லுகிற அதி கொழுப்பு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, ட்ரைகிளிசரைடு அதிகமாக இருக்கிறது, எல்டிஎல் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கிறது. இவைகளில் இருந்தெல்லாம் தப்பித்து இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் இல்லைன்னா உங்களுடைய ரத்த குழாய்கள் எல்லாம் இளமை பெறுகின்றன, ஃப்ளெக்சிபிலிட்டியை பெறுகின்றன அர்த்தம். இதெல்லாம் ஒரு நாளில் நடக்காது. இந்த அருகம்புல் சாறு நான் சொன்ன போற மிளகு சீரகம் சேர்த்து சித்த வைத்தியமான சுப்பிரமணியம் பிள்ளை சொன்னது மாதிரி அன்றாடம் காலையில் தொடர்ந்து ஒரு 6 மாதம் எடுங்கள். மிக சுலபமாக எங்கேயும் போய் எந்த வர்ணத்தையும் பூசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் போய் எந்த மருந்தும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரிஜினல் அருகம்புல்லா இருக்கணும். கொரியன் கிராஸை கொண்டாந்து அருகம்புல்லுன்னு பல பிள்ளையார் கோயிலில் விற்கிறார்கள். பெர்முடா கிராஸ் அருகம்புல் ஒரிஜினல் அருகம்புல்லா இருக்கணும். இந்த அருகம்புல்லோட சாறை எடுத்து மிளகு சீரகத்தோடு சேர்த்து எடுத்த சாறை தினம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் ஒரு 6 மாதத்துக்குள்ள பிபியும் குறைஞ்சு போயிடும், உடல் எடையும் குறைந்து போய்விடும், தொப்பையும் குறைஞ்சு போயிடும். இதை பின்பற்றலாமே. இன்னொரு எளிய முறை சொல்லுகிறேன். இளைச்சவன் எள்ளை தின்னு கொழுத்தவன் கொள்ள தின்னுன்னு ஒரு பழமொழி உண்டு. எள் என்பது எள்ளிலே கிடைக்கிற நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் சாப்பிட்டோம்னா உடல் நல்லா மினுமினுன்னு அழகாக வரும். அதாவது நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது, மினுமினுப்பாக இருக்கும். கொழுத்தவன் கொள்ள தின்னு பலருக்கு தெரிந்திருக்கிறது. கொள்ளு ஒரு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சாப்பிட்டா அதில் ஒன்றும் இழைக்காது. கொள்ளு கொழுப்பை குறைத்து வெளியேற்றுகிற வல்லமை பெற்றது. கொள்ளு என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் 1 டேபிள் ஸ்பூன் 5 கிராம் கொள்ளை எடுத்து தண்ணியில் ஊற வைத்து விட்டு கழுவிட்டு ஊற வச்சிருங்க. நைட்டு காலையில் எடுத்து அதை நன்றாக கொதிக்க வையுங்கள். தேவைப்பட்டால் அதை அரைத்து கூட சாப்பிடலாம், இல்லை தேவையில்லை அப்படியே கொதிக்க வைத்து இந்த கொள்ளு கஷாயம் ஒரு 200 மில்லி கொள்ளு கஷாயத்தை தினம் வெறும் வயிற்றிலே காலையிலே குடித்து பாருங்கள். உடல் இழைப்பதற்கு, தொப்பை குறைப்பதற்கு அது உதவும். அடுத்தது எளிதாக நமக்கு எல்லாரும் கிடைக்கிறது வெண்பூசணி. வெண்பூசணி ஏதாவது அந்த கல்யாண பூசணின்னு சொல்லுவோம் இல்லை, ஆஷ்கார்டு பூசணின்னா அந்த மஞ்சள் பூசணி நினச்சி கொள்ளக்கூடாது, வெள்ளை பூசணி. அந்த வெண்பூசணியுடைய சாறு 1 கீத்து வெண்பூசணி எடுத்தா போறோம், நிறைய போட வேண்டியில்லை. இந்த சாறு தெளிந்த நீராகாரம் போல அந்த சாறு இருக்கணும், கயகயன்னு இருக்கக்கூடாது. இந்த வெண்பூசணி சாறு தினம் காலையில், அப்போ காலையிலே வெண்பூசணி சாறு, அருகம்புல் சாறு அல்லது கொள்ளு கஷாயம், இவைகளை கையாண்டு வந்தாலே, ஆனால் குறைந்தது 6 மாதமாவது சாப்பிடணும். எப்ப பல ஆண்டுகள் வச்சு அவஸ்தைப்பட்டிருக்குமே, ஒரு 6 மாசம் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கக்கூடாதா? என்ன கட்டுப்பாடு? எண்ணெயில பொரிச்சது வறுத்தது சாப்பிடாதீங்க, கொழுப்பு சத்துள்ள உணவை சாப்பிடாதீங்க, அசைவ உணவை அறவே மறந்துடுங்க. 6 மாசமா அசைவ உணவு இல்லாமலா? அரை நாள் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப நீங்க தாக்கு பிடிக்க மாட்டீங்க. கட்டுப்பாடோடு இருக்கணும். இருந்தால் உடலை இளைக்கி வைத்து விட முடியும், தொப்பையை குறைத்து விட முடியும். ரொம்ப சுலபம், எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் இதை. அப்படி தொப்பை இன்னும் குறையலை அப்படின்னா தொப்பைக்குரிய பயிற்சிகள், எளிய பயிற்சிகள் நிறைய இன்னைக்கு யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய வயிறு இழைப்பதற்கென்று பயிற்சிகளை காண்பிக்கிறார்கள். இந்த பயிற்சிகளை செய்யலாமே. சரி, இப்படி என்னால இதெல்லாம் குடிக்க முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, 6 மாசம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாதுயா, எனக்கு உடம்பு இழைக்கணும்,
ஒரு 2 அல்லது 3 மாசத்துல ஒரு 10 கிலோ நான் இழைச்சாகணும். உத்தரவாதம் கொடுப்பீங்களா? உத்தரவாதம் ஐ கிவ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். நான் சொல்லுவதை 60 நாளைக்கு கடைபிடியுங்கள். 10 இருந்து 15 கிலோ அளவுக்கு எடையை தூக்கி வேட்ட போட்டுருங்க. கொழுப்பு சத்து குறைஞ்சி போயிடும், உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு போயிடும், தொப்பை குறைஞ்சி போயிடும். எளிய பயிற்சிகளை, தொப்பைக்கென்று பயிற்சிகளை செய்து கொண்டு எடுத்து வந்தா எடை இழைக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பசி இருக்காது, தலைவலி வராது, களைப்பு வராது. அதற்கென்றே ஒரு மருந்தை நான் உருவாக்கினேன். அதுக்கு பேரே ட்ரிம் ஃபிட். ஃபிட்டாருன்னு சொல்லுவான், ட்ரிம்மாருன்னு சொல்லுவான். ட்ரிம் அண்ட் ஃபிட் என்ற 2 சொல்லை சேர்த்து ட்ரிம் ஃபிட் என்று ஒரு மருந்தை சித்த மருத்துவ உரிமம் பெற்றேன். அதிலே திரிபலா இருக்கிறது, திரிகடுகு இருக்கிறது. அதில் இருக்கிற சத்துக்கள் உடலுடைய பசியை முதல்ல அகற்றுகிறது. என்ன பண்ணோம், ஒரு 80 கிலோ அளவுக்கு எடை இருந்தார்கள்னா ஒரு வேளைக்கு 2 மாத்திரைகள் கேப்சூல். 80க்கு மேலே 100, 110 இருந்தார்கள், 100 கிலோ இருந்தார்களா ஒரு வேளைக்கு 3 கேப்சூல். 100க்கு மேலே இருந்தால் ஒரு வேளைக்கு 4 கேப்சூல். அதே 4 கேப்சூல் ஒரு வேளைக்கு, 3 வேளைக்கு இல்லை. என்ன செய்கிறது, ஒரு 80 கிலோ தான் இருக்குது, 60 கிலோ வந்தா போதுன்னா 2 போறோம் ஒரு வேளைக்கு. அதை விழுங்கிய உடனே என்ன நடக்கிறது, பசி போய் விடுகிறது. பசி தானே நமக்கு முதல் எதிரி, நம்மளை சாப்பிட வைக்குது. பசி போய் விடுகிறது. பசி போயிடுதுன்னா களைப்பு வந்துடாதா? உணவு இல்லைன்னா டயர்ட் ஆக மாட்டோம். 2 நாள் 3 நாள் சமாளிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு 2 மடங்கு ஆகிடும். வந்து சொல்லுவார்கள், ஐயா இவ்வளவு ஸ்பீடா நான் இருந்ததே இல்லையா, உடம்பு வலியெல்லாம் போயிடுச்சியா, நல்ல சுறுசுறுப்பு வந்து விடுதுயா. தட் இஸ் எ சீக்ரெட் ஆஃப் ட்ரிம் ஃபிட். ட்ரிம் ஃபிட் சாப்பிடும்போது என்ன செய்ய வேண்டும், ஒன்றை கடைபிடியுங்கள், தவறாமல் 2 அல்லது 3 கேப்சூல் ட்ரிம் ஃபிட்டை சாப்பிட்டு விட்டு தவறாமல் வெள்ளரிக்காயும் பொட்டுக்கடலையும் சாப்பிடுங்கள். பலர் சொல்வார்கள், வெள்ளரிக்காயும் பொட்டுக்கடலை சாப்பிட்டா எனக்கு பிடிக்கலையா. பிடிக்கலன்னு ஒருத்தர் கூட சொல்ல வேண்டிய அவசியமே வராது. நான் சொல்லுகிற முறையை கையாண்டால், வெள்ளரிக்காயை கொஞ்சம் கடித்து கொண்டு பொட்டுக்கடலையை கொஞ்சம் கூட போட்டு 2ஐயும் சேர்த்து மென்று சாப்பிட வேண்டும். நான் சொல்ற ஆச்சரியமா இருக்கும். தயிர் சாதத்துக்கு மோர் மிளகாய் சேர்த்த மாதிரி இருக்கும். மிக நன்றாக உணவு பிடிக்கும், அது சாப்பிட பிடிக்கும். பொட்டுக்கடலை வெள்ளரி பிஞ்சை பிரதான உணவாக வைத்துக்கொண்டு 3 வேளையும் 1 கிலோ வெள்ளரி பிஞ்சு வாங்கியாந்து வச்சிங்க, ஒரு 1/2 கிலோ பொட்டுக்கடலை வாங்கியாந்து வச்சிங்க. பசிக்கிற மாதிரி தோணும் போதெல்லாம் பொட்டுக்கடலை வெள்ளரி பிஞ்சையும் சாப்பிடுங்க. உணவில் ஆவியில் காட்டிய உணவு, அது கோதுமை புட்டு, கேழ்வரகு பிட்டு, சிறுதானிய இட்லி, தோசை, எண்ணெய் சேர்க்காமல் தோசை, இட்லி, இடியாப்பம். தேவைப்பட்டா ஒரு கொஞ்சம் பேருக்கு எடுத்துக்கொள்ளலாம், தேவைப்படாது. நினப்பு தான் கெடுக்கும். பசியே இருக்காது, அப்புறம் சாப்பிட போறோம். பசி இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடாதுங்களா? 1 மாசத்துல 5 கிலோ இழைச்சா உடம்பு கெட்டு போயிடாதுங்களா? சடனா இழைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. சடனாவா பருத்தம், சடனாவா இழைக்கிறோம்? 1 மாதத்துக்கு 5 கிலோ இழைப்பது என்பது ஒரு பெரிய இழப்பே அல்ல. தானாக இழைத்தால் அது நோய், நீங்கள் இழைக்க வைக்கிறீர்கள் என்றால் அது ஆரோக்கியம். அப்போ வெள்ளரி பிஞ்சு பொட்டுக்கடலை உங்களை பிரதான உணவு 3 வேளையும். என்ன பண்ணுது அது, இந்த ட்ரிம்ஃபிட்டோட வெள்ளரி பிஞ்சு பொட்டுக்கடலை உள்ள போன உடனே எங்கெங்கெல்லாம் தேவையற்ற கெட்ட கொழுப்பு படிந்து இருக்கிறதோ அதை அகற்றி அதை சத்தாக மாற்றி எரிபொருளாக்கி உங்க உடம்புக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுத்துடுது. இது உண்மையா? அனுபவிச்சு பாருங்க, ஒரு பாட்டில் சாப்பிட்டு பாருங்க, தெரிஞ்சு கொள்வீங்க. ஏன்னா இப்பொழுது பலர் இந்த ட்ரிம்ஃபிட்டை வாங்கி கொண்டு பயன்படுத்தி விட்டு 3 மாதம் தொடர்ந்து எடுத்து 15 கிலோ எடை இழைத்து விட்டேன் என்று பலர் வந்து நம்மிடத்திலே அவருடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இப்ப திரும்ப உடம்பு ஏறிடாதையா, திரும்ப உடம்பு பருத்துடாதையா? பருக்கும். இப்ப என்ன செய்யணும், ஒரு வெயிட் மிஷின், ஒரு வேயிங் மிஷின் வாங்கியாந்து உங்களுடைய குளியல் அறைக்கு பக்கத்தில் வச்சுருங்க. அன்றாடம் இடையை சோதியுங்கள். இன்றைக்கு 1 கிலோ 500 கிராம் கூடி இருக்கிறதுனா அன்றைக்கே கொஞ்சம் உணவை கட்டுப்படுத்தி உடம்பை இழக்கி வச்சுருங்க.
அது 10 கிலோ திரும்ப ஏறட்டும்னு சொல்லி அப்புறம் இழைக்க பார்த்தா எப்படி இழைக்கும்? ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனமாக இருந்து உணவை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டீர்களானால் இழைத்த உடம்பை திரும்ப நிச்சயமாக ஏறாமல் தடுத்து விடலாம். நாங்கெல்லாம் எவ்வளோ சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடக்கூடாது, ஏன் உடம்பை அளவுக்கு அதிகமாக பருக்காம ஏன் வைத்திருக்கிறோம்? உடல் பருத்தால் பல நோய்கள் வந்து விடும். அதனால்தான் உலக நலக்கழகம் ஒபேசிட்டியை ஒரு நோய் என்று வகைப்படுத்தி விட்டது. ஆக தொப்பை இழைத்து உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் அகன்று பிளட் பிரஷர் கட்டுப்பாட்டுக்கு வந்து பொலிவோடும் புத்துணர்வோடும் சுறுசுறுப்போடும், ரொம்ப முக்கியம். ட்ரிம்ஃபிட் சாப்பிட்டா களைப்பு வராது, பசி எடுக்காது, சுறுசுறுப்பு கூடும். எங்க இழைக்கணுமோ அங்க இழைக்கும், மூஞ்சி வாயெல்லாம் டொக்குன்னு ஆகாது. அப்படி எடுத்துக்கொண்டு தொப்பையை அகற்றி முகத்தை பொலிவோடும் எழிலோடும் ஒட்டுமொத்த உடலையும் டிம்மாகவும் ஃபிட்டாகவும் வைத்துக் கொள்வோம். சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.